ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 5.3ல கொஸ்டின் நம்பர் 7 பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்மா. இப்போ 7, 8, 9, 10 இந்த 4 கொஸ்டினுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளமா, அதனால் நல்லா கவனமாக படிங்க. சரிங்களா? ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கோங்க, ஆன்சர் ஈஸி. சரிங்களா? த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 8 ஆஃப் எ ஸ்கூல் டொனேட்டட் ₹2,401 இன் ஆல். இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குமா, இதில் வந்து கிளாஸ் 8 ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ₹2,401 டொனேட் பண்ணுறாங்க. எதுக்கு டொனேட் பண்ணுறாங்கன்னா, ஃபார் பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்டு, பிஎம்ஓடைய நேஷனல் ரிலீஃப் ஃபண்டுக்காக. இந்த மாதிரி இந்த மழை வெள்ளம் இதெல்லாம் வரும்ல, அதுக்காக நம்ம டொனேட் பண்ணுறோம். ஈச் ஸ்டூடெண்ட் டொனேட்டட் அஸ் மெனி ருபீஸ் அஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ். அதாவது இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸ், இப்போ ஒரு கிளாஸில் 30 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதில் ஈச் ஸ்டூடெண்ட், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எவ்வளோ ரூபா கொடுத்துருப்பான்? ₹30 கொடுத்துருப்பான்னு அர்த்தம். சரிங்களா? ஈச் ஸ்டூடெண்ட் டொனேட்டட் அஸ் மெனி ருபீஸ் அஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸ். இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து இந்த கிளாஸ் வந்து ஒரு 40 பேர் வச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொரு ஆளும் எவ்வளோ ரூபா கொடுத்துருப்பான்? ₹40 கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 15 மெம்பர்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ டோட்டல் எத்தனை நம்பர் ஆஃப் ருபீஸ் கொடுத்துருப்பாங்க? ஒவ்வொரு ஆளும் ₹15 கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே சேம், ரைட்டுங்களா? இப்போ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸ். இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈச் ஸ்டூடெண்ட் எவ்வளோ ரூபா கொடுத்தாங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாமா? இவ்வளோதாம்மா கேள்வி. இப்போ இது எந்த கேள்வி எதில் வருது? ஸ்கொயர் ரூட்டில் வருது. ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட்டை ஃபைண்ட் பண்ண போகிறோம், ரைட்டுங்களா? இப்போ நம்மளுக்கு 2 விஷயம் தெரியாததான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆஃப் எக்ஸ். என்ன கண்டுபிடிக்க போகிறோமோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ சொல்யூஷன், நான் சார் சொல்கிற மாதிரி எழுதுங்கம்மா, அப்போ தான் ஃபுல் மார்க் கிடைக்கும், ரைட்டுங்களா? லெட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ். சரி, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு போட்டுக்கோங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் தான் ஈச் ஸ்டூடெண்ட் டொனேட்டட் ருபீஸ். இது ரெண்டும் சேம் தானே? ஈச் ஸ்டூடெண்ட் டொனேட்டட் ருபீஸ். எவ்வளோ ருபீ டொனேட் பண்ணியிருப்பாங்க? இந்த எக்ஸ் ருபீஸ் தான் அவங்க டொனேட் பண்ணியிருக்க போகிறாங்க. ரெண்டுமே சேம், ரைட்டுங்களா? அப்போ டோட்டல் டொனேஷன் எவ்வளோமா இருக்கும்? மொத்தம் எவ்வளோமா டொனேட் பண்ணியிருப்பாங்க? டோட்டல் டொனேஷன் ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்டு ஈச் ஸ்டூடெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன ஆயிரும்? எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்னமாயிரும்? எக்ஸ் ஸ்கொயர். இப்போ டோட்டல் டொனேஷன் அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2,401 அப்படின்னு ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ஃபோர் டோட்டல் டொனேஷன் போல் என்ன பண்ணலாம்? 2401 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இது வரைக்கும் ஓகேங்களா? ரைட்டுங்களா? இப்போ இங்கே பாருங்கம்மா, எக்ஸை நான் வச்சுக்கிறேன். இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? ஸ்கொயர் ரூட் ஆயிரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2401, ரைட்டுங்களா? இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிடுங்க. 2401 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். 1ன்றது 3ல் வரும். 3ல் பாருங்கள், 3 8s are 24 வராது. அப்போது 7ல் வருதா பாருங்கள். 7 டேபிளில் போடுங்க. 7 3s are 21, ரிமைண்டர் 3 30, 7 4s are 28, ரிமைண்டர் 2 21, 7 3s are 31 வந்துருச்சுங்களா? ஸோ திருப்பி 7ஆல் பண்ணுங்கம்மா. 7 5s are 35, 7 4s are 28, ரிமைண்டர் 6 63, 7 9s are 63, 49 உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 7 7s are 49, ஸோ 7 1. அப்போ இதுக்குரிய ஸ்கொயர் ரூட்குள்ளே என்னென்ன வரும்? 7 × 7 × 7 × 7. அப்போ இங்கே எத்தனை பேர் இருக்குது? 2 பேர் இருக்குது. அப்போ என்னென்ன இருக்குது? 7 × 7 வெளியே எடுத்துக்கணும். 7 7s are 49. அப்போ எக்ஸ்ன்றது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸ். அப்படி எப்படி எழுதுவீங்க? தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ், number of students in the class is equal to 49 அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7 கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா இப்போ கொஸ்டின் நம்பர் 8 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 8ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2025 plants are to be planted in a garden in such a way that each row contains as many plants as the number of rows. Find the number of rows and the number of plants in each row. அதாவது இப்போ 2025 பிளான்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்? இப்படி பிளான் பண்ணுறோம், சரிங்களா? இப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ரோ வைஸ், ரைட்டுங்களாம்மா?
இதில் எத்தனை பிளான்ட் நம்ம ரோ வைஸ் இதில் எத்தனை பிளான்ட் இப்போ 10 பிளான்ட் போட்டுக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதில் எத்தனை ரோ வந்திருக்கும்? 10 ரோ வந்திருக்கும்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? இந்த நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸும் இந்த ரோஸும் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது வந்து இப்போ 12 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ரோஸும் எத்தனை வரும்? 12ன்னு வரும். புரிஞ்சுங்களா? இப்போ இங்கே எக்ஸ்னா இதுவும் எக்ஸ். புரிஞ்சுங்களா? எக்ஸ் நம்பர் ஆஃப் ரோஸ், எக்ஸ் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் பிளான்டட். ரைட்டுங்களா? அப்போ இதில் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் இன் ஈச் ரோ. எத்தனை ரோ இருக்குது அதையும் கண்டுபிடிக்கணும். ஒரு ரோவில் எத்தனை பிளான்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்றதையும் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். புரிஞ்சுக்கலாம்? கொஸ்டின் புரிஞ்சுங்களாமா? இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எப்படி எழுதுங்கன்னா, சொல்யூஷன் டோட்டல் பிளான்ட்ஸ் இப்போ நம்ம கையில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. டோட்டல் பிளான்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2025. ரைட்டுங்களா? இப்போ லெட் த நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் ரோஸ், லெட் த நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ தெரியுமா? தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன எடுத்துக்கோங்க? எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் எக்ஸ்னா ஈச் ரோ பிளான்ட் எத்தனை இருக்கும்? அதுவும் எக்ஸாக இருக்கும். அப்போ த நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ், த நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் இன் ஈச் ரோ, இன் ஈச் ரோ அதுவும் என்னமா இருக்கும்? எக்ஸாக இருக்கும். கிளியருங்களா? இது ரெண்டுமே ஈக்குவல். அப்போ டோட்டல் பிளான்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? டோட்டல் பிளான்ட்ஸ் ஈக்குவல் டு இந்த ரோவில் எத்தனை பிளான்ட் இருக்குது, மொத்தம் எத்தனை ரோ இருக்குது, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் டோட்டல் பிளான்ட் கிடச்சிருமா? அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். டோட்டல் பிளான்ட்ஸ் எவ்வளோ எடுத்துருக்காங்க? 2025 கொடுத்துருக்காங்களா? அப்போ எப்படி எழுதிக்கலாம்? therefore எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2025. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2025. கிளியர்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2025 போட்டுக்கலாமா? ஸோ இப்போ 2025 கூடிய ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ண போகிறோம் பை யூஸிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். 2025 5 வந்திருக்கு. ஸோ 5ஆல் பண்ணுங்கள். 5 4s are 20, 0, 5 5s are 25. திருப்பி 5ஆல் பண்ணுங்கள். 5 8s are 40, 81. இதை எப்படி பண்ணலாம்? 3 டேபிளில் பண்ணலாமா? 3 2s are 6, 3 2 7s are 21, 3 7s are 21. திருப்பி 3ஆல் பண்ணுங்கள். 3 9s are 27. திரும்ப 3ஆல் பண்ணுங்கள். 3 3s are 9. திரும்ப 3ஆல் பண்ணுங்கள் 1. அப்போ இதனுடைய ஸ்கொயர் ரூட்டுடைய ப்ரைம் ஃபேக்டர்ஸ் 5 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. ரைட்டுங்களா? ஸோ மொத்தம் எத்தனை பேர் இருக்குது? 3 பேர் இருக்குது. ரைட்டுங்களா? என்னென்ன இருக்குது? 5 இன்ட்டு 3 இன்ட்டு 3. 5 3s are 15, 15 3s are 45. ஸோ therefore எக்ஸோட வேல்யூ என்னமா வந்திருக்கு? 45. எக்ஸ்னா என்ன அர்த்தம்? therefore total number of rows என்னமா இருக்கும்? 45. அதே மாதிரி number of plants in each row, இதுவும் எவ்வளோமா இருக்கும்? 45 இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 8 கண்ணா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா புரிஞ்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.